வந்து இப்ப நமக்கு இருக்கிறனால நம்ம சந்ததிக்கு சக்கரை வருமானு கேக்குறீங்க. உங்களுக்கு இருக்க சக்கரை வராது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது டைப் 1 டயபெட்டிஸ். அவர் கிட்டத்தட்ட வந்து 40 வருஷமா 25 இயர்ஸா வந்து இன்சுலின் போட்டுட்டு இருக்காரு டைப் 1 டயபெட்டிஸ்னால. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் பொதுவா வந்து அடுத்த தலைமுறைக்கு ஜெனட்டிக்கா வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால வந்து அது வராது. ஆனா டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இது நிச்சயமா ஜெனட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ஜீன்ஸ் தான். ஸோ அதனால பெற்றோர்களுக்கு இருந்தது அப்படின்னா அடுத்த சந்ததியருக்கு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஆனா வராம தடுத்துக்கிறதுக்கு இந்த முயற்சிகளை பண்ணணும். அடுத்து ரெண்டாவது, சாப்பிட்டோனையும் சுகர் ஏறுது. இது டயட்டுக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி, உணவு பழக்கத்துக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி. சாப்பிட்ட உடனே சர்க்கரை ஏறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற மாவுச்சத்து சீக்கிரம் செரிமானம் ஆகும். ஸோ எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா உடனடியா சுகர் ஸ்பைக்ஸ் வரும். அதுதான் போஸ்ட் பிராண்டியல் சுகர் ஏறதுக்கு மிக முக்கியமான காரணம். இதைய குறைக்கிறதுக்கும் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த புரத சத்தும் நார்ச்சத்தும் சேர்த்து சாப்பிடுறது அவசியம். ஏன்னா வந்து வெறுமனே மாவு சத்தை சாப்பிடும் பொழுது அது வேகமா செரிமானம் ஆயிடும். அதுவே நாரோட கலக்கும் பொழுது, புரதத்தோட கலக்கும் போது அது செரிமானமாகிற வேகம் குறையும். மெதுவா செரிமானமாகிற காரணத்தினால சர்க்கரை உடனடியா ஏறாது, கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, 11 மணிக்கு எனக்கு பசி எடுக்குதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பசி மெதுவா செரிமானம் ஆகும்போது 11 மணிக்கு பசி எடுக்காது. இப்ப நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மணி வரைக்கும் பசி எடுக்காது. ஏன்னா அங்க வந்து பேலன்ஸ் டயட் சரிங்களா. நம்ம ருசிப்பு கோட்ஸ்ல ஒரு கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு 2 இட்லியோ இல்ல 2 தோசையோ இல்ல ஒரு 2 சப்பாத்தியோ இல்ல சிறுதானியமோ, அது கூட 2 காய்கறி, ஒரு புரோட்டீனுக்கு பருப்பு, பயிறு, சுண்டல், சம்டைம்ஸ் அடமாவு, இந்த மாதிரிலாம் சேர்த்துரும். இந்த மாதிரி சேர்த்தும் பொழுது அந்த பசி எடுக்கிறது குறையும். ஸோ இந்த 2 கேள்வியுமே கனெக்ட் ஆகுது. உணவோட எப்படி மாவு சத்தை குறைச்சு சாப்பிடணும், அதுக்கு பதிலா நார் சத்தும் புரத சத்தும் சேர்த்து சாப்பிடணும். இதனால சர்க்கரை ஏறாது, பசி எடுக்காது, இடைவேளை உணவு எடுக்கிறது குறையும், அதனால வெயிட் குறையும்.